மக்களே, சில விடயங்கள் காலத்தால் அழிக்க முடியாது அப்படின்னு பெரியவர்கள் சொல்வார்கள். சோ சிவாஜி கணேசன் சார் அவர்களுடைய பராசக்தி படம், அவருடைய முதலாவது படம். அந்த படத்துல ஒரு கோர்ட் சீன் ஒன்று வரும். அதுல வந்த வார்த்தைகள், இந்த நீதிமன்றம் விசித்திரமான வழக்குகளை பார்த்திருக்கு, ஆனா இந்த வழக்கை போல ஒரு வழக்கை பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று வரும். அதே போலதான் நம்ம இந்த சேனல்ல டனிஷ் டோக்ல பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா இப்போ பிக் பாஸ் தமிழுக்கு போற இலங்கை போட்டியாளர்கள் இல்ல இலங்கையில இருக்கின்ற ஒரு முக்கியமான சில விடயங்கள், முக்கியமான நபர்கள், உதாரணத்துக்கு கிருஷ்ணா அவர்களை பற்றிய விடயம், இப்ப இலங்கை போட்டியாளர்கள் ஜெர்னி மேம் அவர்கள், லாஸ்லியா மேம் அவர்கள், தர்ஷன் அவர்கள், சபேசன் அவர்கள், ஸ்னேகா அவர்கள், ஸோ இப்படி அந்த விடயங்களை தான் நம்ம பேசுவோம். ஏன்னா இந்த சேனல்ல வெளிநாட்டு உறவுகள் நிறைந்திருக்கார்கள். 99% பேரு யூகே, லண்டன், யூகே ஃபுல்லா, கனடா, அமெரிக்கா, இப்படியான நபர்கள். ஸோ அப்ப நம்ம இந்த சேனல்ல அந்த டாபிக்கை தான் அதுவும் அமைஞ்சிட்டு ஆரம்பிக்கும் போது இந்த சேனல்ல கடவுளா பார்த்து கொடுத்த வரம். சரியா? சோ அப்ப இப்படியான நபர்களை பத்தி தான் இந்த சேனல் பார்த்திருக்கு. இலங்கை நியூஸ், இலங்கை அப்டேட் அப்படின்ற மாதிரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இலங்கை தாண்டி, இலங்கை போட்டியாளர் தாண்டி, இந்த ஜாழ்ப்பாணம் புலம்பெயர்ந்த உறவுகள் அவங்களை தாண்டி ஒரு நபருக்காக இலங்கையில இருக்கிற மக்கள், கேண்டி, வவுனியா, ஜாழ்ப்பாணம், கொலம்போ, நிகம்போ, சோ இப்படியான இடங்கள்ல இருக்கிற சகோதரங்கள் ஒருத்தருக்காக சாப்பிடாம இருந்து கவலைப்பட்டு மன்றாடி அந்த ஒரு விடயத்தை அண்ணா பேசுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஷேர் பண்ணி 3 நாளுக்கு முதலே ஷேர் பண்ணி இப்பதான் அந்த விடயம் கண்ணில் பட்டிருக்கு. ஒரு சகோதரியோட அதை பத்தி பேசியிருந்தேன். உமையர்ன்றது அவருடைய பேரு. குக்கு வித் கோமாளி சீசன் 6 என்ற ஷோக்கு போயிருந்தாரு. ஸோ அப்போ அவருக்காக இலங்கை மக்கள் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னுக்குள்ள கண்டிப்பா இதை பேசணும். உமேர் அவர்கள் பார்த்தாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்த கட்டம் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டம். இதை நான் பேசக்குள்ள உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்தது ஷபனா மேம் அவர்களுக்கு குவிகின்ற வாழ்த்துக்கள். அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது நம்மளுடைய மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்கள் விடயம் போல பல ஆண்களுக்கு இப்படி துரோகம் நடக்குதுன்ற மாதிரி கனடால இருக்கிற ஒரு சகோதரி அவர்கள், நான் டனிஷ் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், அதை பார்த்துட்டு தம்பி சிறப்பா பேசியிருந்தேன், பல பேர் பேச வேண்டிய விடயத்தை பேசாம ஏதோ எல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள், உன்னது காணொலி பாக்கிக்குள்ள வழக்கம் போல சரியா பேசியிருந்தேன், அப்போ சில விடயங்களை நானும் ஷேர் பண்றேன், இதையும் சொல்லு அப்படின்னாங்க. சரி, அதையும் நம்ம இதுல ஷேர் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா பல பேரோட ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் நம்மளுடைய உமையர் அவர்கள். பொதுவா பிக் பாஸ் ஷோக்கு வந்தா நாடு தாண்டி கொண்டாடப்படுவார்கள். வேற லெவல்ல இந்த தங்க முட்டை இடுற வார்த்தை தான் இந்த பிக் பாஸ் என்றது. 10 படங்கள் நடித்தவர்களுக்கு கிடைக்காத பிரபலம் இந்த ஒரு பிக் பாஸ் ஷோல ஒரு 1 வீக் இருந்தாலே கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அதை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, அந்த வார்த்தை வெட்டுறதும் இல்ல அந்த வார்த்தை அப்படியே வச்சு முட்டை போட வைக்கிறதும், அது அவங்களோட சாமர்த்தியம், பக்குவம் அவங்களோட கையில இருக்கு. சரியா? ஆட தெரியாதவன் மேடை சரியில்லாதுன்னு சொல்லுவான், ஆட தெரிஞ்சவன் எந்த மேடையிலையும் ஆடுவான். சோ இதுதான் பிக் பாஸ் என்ற அந்த பொக்கிஷத்தோட மகிமை. இப்படின்றதுக்குள்ள வாழ்க்கையை ஒரு விடயம் மாத்துமானா அந்த பிக் பாஸ் மாத்தும். சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸுக்குள்ள போனவர்கள் தான் ஒரு ஓவர் நைட்ல பிரபலமானது, நாடு தாண்டி மக்கள் கொண்டாடினது, யாருன்னே தெரியாதவங்களுக்கு அழுதது, சாப்பிடாம இருந்தது, மன்றாடினது, அதைத்தான் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? 5 வருஷம் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிக்குள்ள அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் விஜய் டிவியில மட்டுமில்ல வேற எந்த டிவிலையுமே பிக் பாஸ் தவிர்த்து ஒரு நிகழ்ச்சி, அதுவும் ஒரு குக்கிங் ஷோ, குக்கு வித் கோமாளி என்ற ஷோக்கு போன ஒருத்தருக்காக நாடு தாண்டி இருக்கிறவங்க, மதம், இனம், மொழி தாண்டி அவருக்காக மன்றாடினது, அவருக்காக சாப்பிடாம இருந்தது அப்படின்றத பார்க்கக்குள்ள உமையர் என்ற ஒருத்தர் வெளியேற்றப்பட்டார் குக்கு வித் கோமாளி சீசன் 6 போன வாரம். அதை பல மக்கள் அதை சோசியல் மீடியால அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு கொண்டிருக்காங்க. உமையர் அவர்களும் அதை ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க, பார்க்க முடியுது. ஆனா இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குமா அப்படி என்பது சத்தியமா நான் எதிர்பார்க்கல. சரியா? இது பிக் பாஸ்ல நடந்திருக்கு. ஆனா இந்த ஷோல இவருக்கு அப்படி நடக்கும் அன்னைக்குள்ளதான் இங்க உமையரோட குணம் வென்றிருக்கு. நம்ம அழகு, பணம், பதவி இது எல்லாத்தையும் விட குணம் தான் ஒருத்தரை கவரும். அது உமையர் அவர்கள விடயத்துல இத்தனை பேரை கவர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கக்குள்ள சிறப்பு. சரிங்களா? அதுலயும் சில சகோதரிகள் சொன்னார்கள், நாங்க உமேர் அவர்களோட பேச ட்ரை பண்ணோம், முடியல, எங்களோட போஸ்ட் அவர் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன், நீங்க முடிஞ்சா எங்களோட பேரை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. இலங்கை, கொலம்போ, ஆஃபியா, ஹர்ஷிதா, கேண்டி, ராஜலக்ஷ்மி,
யாழ்ப்பாணம் தங்க பிரியா, ஸோ இப்படியான சகோதரிகள் மற்றும் ராஜேந்திரன், வவுனியா, ஸோ இப்படியான நபர்கள் வந்து நமக்கு நம்ம கூட வழக்கமாக 2022 இருந்து சில மெசேஜ் அனுப்புவாங்க. பிக் பாஸ் டைமில் சில விடயங்கள் அப்டேட் பார்த்து போட்டு சொல்லுவாங்க. லைவ்ல நாம் மிஸ் பண்ணது பண்ணுவாங்க. அப்போ அவங்க நமக்கு இமெயில் பண்ணிக்குள்ள நம்ம தட்டி பார்த்தோம் ஏதாவது இருக்கான்னு. இந்த விடயம் வந்தது. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மன்றாட்டுக்கள் வச்சிருக்காங்க. அதாவது உமேர திரும்ப பார்க்கணும் டிவியில். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9 அவர் வர்றேன்னு இருக்கார்ல, அவர் ரூமரா வந்து போகுது. அந்த ரூமர் நிஜமாகணும்னு போட்டு சகோதரங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அவர் எவிக்ட் ஆனதுல இருந்து நாங்க ஒரு 24-25 ஹவர்ஸ் கிட்ட சாப்பாடு இறங்கல, கவலையா இருந்துச்சு. அவரோட ப்ரொஃபைலே பார்த்து கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொந்தங்கள் சொல்லியிருந்தாங்க. இது வந்து உமேர் வந்து அழகா இருக்காரு, இல்ல ஒரு பிரபலமா இருக்காரு, அதுக்காக கிடைக்கல. அந்த மனிதனோட குணத்துக்காகத்தான் இந்த உறவுகள் வந்து இப்படி கிடைச்சிருக்கு. ஸோ திரும்பவும் காலம் படிப்பிக்கிற பாடம். நம்ம கிட்ட பணம் இருக்கலாம், அழகு இருக்கலாம், அதெல்லாம் இப்படியான விடயங்களை வாங்காது. குணம் என்றது இப்படியான உண்மையான உறவுகளை கொடுக்கும் என்பதற்கு இந்த விடயம் உமேர் அவர்கள் விடயத்தில் ஒரு பாடமாக காமிச்சிருக்கு. உமேர் அவர்கள் பார்த்தாங்கன்னா சிறப்பு. இந்த அளவுக்கு உமேரை நேசிக்கிற மக்கள் படை, அவருடைய குணத்தை ரியாலிட்டியை நேசிக்கிற மக்கள் படை உலகெல்லாம் இருக்கு. ஸோ அவங்க எல்லாரோட விருப்பம் உங்களை திரும்ப பார்க்கணும், டிவியில கொண்டாடணும் அப்படி என்பது. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 உமேர் அவர்களுடைய பேர் அடிபடுது. அது ஒரு ரூமரா இருக்கு. அது நிஜமா இருந்தா பல பேர் சந்தோஷப்படுவாங்க. இந்த குக்கு வித் கோமாளியில வீக்கெண்ட் பார்த்ததுக்கே இப்படி கொண்டாடினவர்கள் 100 நாள் உங்களை பார்த்தாங்கன்னா அதை விட ஒரு ட்ரீட் எதுவுமே கிடையாது. இது ஒரு கனவு மாதிரி. அந்த கனவு அவங்க எல்லாருக்கும் நிஜமாகணும். நீங்க பிக் பாஸ் சீசன் 9 போகணும்ன்றது நம்மளுடைய விருப்பம். இது உமேர் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? வேற பல பேரோட பேரும் இருக்கு. அதில் வந்து நம்ம சொல்றோம். சரிங்களா? ஏன்னா நிறைய பார்க்கல, நிறைய மெசேஜஸ் வந்து வந்திருக்கு. பிறகு சொல்றேன். சரிங்களா? அனுஷியா, பிரியதர்ஷன், இவங்க எல்லாமே வந்து நிகம்போல இருந்து இந்த பேர்களையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு சகோதரியை அனுப்பியிருந்தாங்க. சரிங்களா? ஓகே, சரி. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சபனா மேம் அவர்கள். ஸோ இப்போ குக்கு வித் கோமாளி சீசன் 6 ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி போயிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய போலீஸ் என்ற வெப் சீரிஸ் வந்து வர இருக்கு. மிர்ச்சி செந்தில் சார் அவர்களோட சேர்ந்து பண்றாங்க. ஸோ அதுக்கு பல மக்கள் உலகெங்கும் இருந்து வாழ்த்துறாங்க. எப்படி இங்க உமேர் அவர்கள் ஒரு பக்கம் மக்களை கவர்ந்தாரோ அதே போல உலகெங்கும் இருக்கின்ற பல மக்களுக்கு ஷபனா மேம் அவர்களை பிடிச்சிருக்கு. அவங்க வாழ்த்துறதும் இதே தான். அவங்கள தொடர்ந்து அவங்கள கரியர்ல நாங்க பார்க்கணும், கொண்டாடணும் அப்படி என்பதான். ஷபனா மேம் அவர்கள் பிக் பாஸ்க்கு வருவாங்களா அப்படி என்பது எனக்கு தெரிஞ்சு என்னோட சைட்ல இருந்து ஒரு டவுட் தான். ஏன்னா அவங்க பிஸியா இருக்காங்க. அவங்க பக்கம் நிறைய ப்ராஜெக்ட் வந்து ஒன்று இருக்கு. பிக் பாஸ்க்கு வருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த சீசன் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா அடுத்த சீசன் வர்றதுக்குள்ள அவங்க பெரிய திரைக்கு போகணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. வந்தாலும் சந்தோஷம். அது வராத அளவுக்கு அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் கிடைச்சி அவங்க பெரிய திரைக்கு போனாங்க அப்படின்னா அது இன்னும் சந்தோஷம். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்கள் விடயம். அது என்ன தெரியல மக்களே, ஒரு ஆண் மீது என்ன ஒரு குற்றச்சாட்டு போட்டாலும் ஈஸியா உலகம் நம்புது. அதுவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆண் வந்து நல்லா இருக்கைக்குள்ள ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா பல பேருக்கு அப்படி இனிக்குது. காத்து கொண்டு வந்துருப்பாங்க போல இருக்கு. எப்படா அவன் விழுவான், எப்படா வன்மத்தை கொட்டலாம் அப்படின்னு. ஸோ அப்படித்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்கள் விடயத்தில் அவர் வந்து ஒரு கல்யாணமானவர், இல்லற வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்காரு. அப்போ நடுவில் ஒரு அம்மா வந்து அவர் மீது குற்றச்சாட்டு வைக்குது. ஜோய் என்ற அம்மா நிறைய குற்றச்சாட்டு வச்சுது. ஃபர்ஸ்ட் வந்து கணவர் இவர் தான் என்னோட இது கொஞ்சி பேசி போஸ்ட் போடுது சோசியல் மீடியாவில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டிக்கலன்னொன்னே கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பண்ணாங்க. இப்போ மிரட்டுறாங்க. அதில் வந்து உண்மை என்ன அப்படின்னா இதுல பாதிக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்களும் அவருடைய மனைவியும். இது தெரியாம இல்ல இது தெரிஞ்சும் சிலது வந்து காசை வாங்கி போட்டு அவரை அவமதிக்கிற விதமா வீடியோ போடுறது, சோசியல் மீடியால பண்றது, கமெண்ட் பண்றது, நிறைய விடயம் பண்ணுது. சரிங்களா? சோ அப்ப இதே வந்து சில பேர் தொழிலா வச்சு கொண்டிருக்காங்க. சரியா? இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேன் இல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு உமன், அவங்க வந்து நல்லா காசு பாக்குறாங்க, நல்லா இருக்காங்க, மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா எப்படியாவது அவங்க கூட நெருங்கி சில விடயங்களை பண்ணி அதுக்கப்புறம் நான் எனக்கு இவ்வளவு காசு தான், இப்படித்தான், இல்லைன்னா நான் இதை லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுற வேலைகள் இந்த படங்கள்ல வர்ற மாதிரி நடக்குது. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அவர்கிட்ட காசெல்லாம் வேணாம், என் பிள்ளை வளருது, அதுக்கு அவர் தான் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து டிவோர்ஸ் வந்து பண்ணல,
அவருக்கே ஒய்ஃப் இருக்கு, குடும்பம் இருக்கு. அப்ப அவரோட சொத்து இப்படி வந்தா போகாது, ஆனா பிள்ளைக்கு போகும். அதனாலேயே பிள்ளைக்கு வரலாம் அப்பான்ற மாதிரி மிரட்டுற வேலையும் நடக்குது. இப்படி டொரண்டோலையும் அவங்களுக்கு ஒரு சகோதரியோட பேசியிருக்கேன், ஒரு சக்சஸ்ஃபுல்லான யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு நபர். அப்ப அவருக்கும் இப்படி சில பிசினஸ்மேன், அப்ப அவருக்கும் இப்படி ஒரு மிரட்டல் வந்துச்சு. ஸோ இதே தொழிலா வச்சு சில மாஃபியா கும்பல் ஒர்க் பண்ணுது. ஸோ இதுல மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்களை பார்க்கக்குள்ள பாவமா தான் இருந்தது. ஏன்னா ஹீஸ் அ விக்டிம். ஆனா சில மக்கள் அவரை குறை சொல்றதை பார்க்கக்குள்ள மக்களை நினைச்சா என்ன பண்றேன்னு தெரியலன்னு ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க. அது 100% உண்மை மக்களே, சரிங்களா? சில பேர் திடீரானுங்க, நம்ம ஏதாவது பாவப்பட்டு உதவி பண்ண போனா கூட அதை வச்சு போட்டோ எடுத்து போட்டு மிரட்டுற கூட்டமும் இருக்கு. ஏன்னா வழியில விட்டா நமக்கு இந்த மானம் போயிடும் இல்லை அப்படின்னு பயந்து காசு தருவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு, சரிங்களா? ஸோ அதனால ஆண்கள் உஷாரா இருங்க, சரிங்களா? மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.